எல்லாருக்கும் வணக்கம். ஒரு ஊரோட அடையாளம்னா என்ன? அதை எப்படி நாம புரிஞ்சுக்கிறது? இன்னைக்கு நம்ம சென்னையோட 2 ஆன்மாக்களை பத்தி தாங்க பார்க்க போறோம். ஆனா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி. ஒரு ஊரோட ஆன்மா, அதோட சோல்னு சொல்றோமே, அது என்னது? பெரிய பெரிய பில்டிங்கா? இல்ல அங்க வாழ்ற மக்களா? இல்ல இது எல்லாத்தையும் தாண்டி வேற ஏதாச்சும் இருக்கா? இந்த கேள்வியை மனசுல வச்சுக்கிட்டே உள்ள போலாம் வாங்க. சென்னையோட கதையே ரெண்டு ஓட்டங்கள் தான் எழுதுதுன்னு சொல்லலாம். ஒன்னு அறிவோட ஓட்டம், இன்னொன்னு நீரோட ஓட்டம். ஆமா, இந்த 2 ஃப்ளோஸும் சேர்ந்து எப்படி இந்த நகரத்துக்கு ஒரு ஆன்மாவை கொடுக்குதுன்னு தான் பார்க்க போறோம். சரி, முதல்ல நாம பார்க்க போறது அறிவோட ஓட்டம். அதுவும் நம்ம சென்னையோட வரலாற்று சிறப்புமிக்க நூலகங்கள் வழியா அது எப்படி பாயுதுன்னு பார்க்கலாம். சென்னையில இருக்கிற நூலகங்கள்லாம் சும்மா புக்ஸ் அடுக்கி வச்சிருக்கிற பில்டிங்ஸ் மட்டும் இல்லைங்க. அது நம்மளோட வரலாறு, கலாச்சாரம், நம்ம ஞானம் எல்லாத்தையும் காலம் கடந்து கொண்டு போற ஒரு வாய்க்கால் மாதிரி. சொல்லப்போனா இதுதான் நம்ம சென்னையோட அறிவுசார் இதயம். இங்க தான் அறிவு பாதுகாக்கப்பட்டு அடுத்தடுத்த தலைமுறைக்கு போய் சேருது. இந்த டைம்லைனை பாருங்க. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. சென்னையோட அறிவு மேல இருக்கிற ஈடுபாடு நேத்து இன்னைக்கு ஆரம்பிச்சது இல்ல, பல நூற்றாண்டுகளா தொடர்ந்துகிட்டே இருக்கு. பாருங்க, 1812 ஆரம்பிச்சு 2010 வரைக்கும் இந்த கற்றலுக்கான மரபு வளர்ந்துகிட்டே தான் இருந்திருக்கு. இப்போ சென்னையோட சில முக்கியமான நூலகங்கள்ல பார்க்கலாம். சென்னை இலக்கிய சங்கம், இது இந்தியாவோட பழமையான நூலகங்கள்ல ஒண்ணு. அடுத்து கன்னிமாரா, நம்ம இந்தியாவோட முதல் பொது நூலகமே இதுதான். அப்புறம் அண்ணா நூற்றாண்டு நூலகம், இது ஆசியாவிலேயே 3வது பெரிய நூலகம். பாத்தீங்களா ஒவ்வொன்றும் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு. இங்க பாருங்க, அரிய ஓலைச்சுவடிகள், தாழ்ச்சுவடிகள், புத்தகங்கள் என பெரும் தொகுப்புகளை கொண்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இது காலின் மெக்கன்சி சேகரிப்பிலிருந்து உருவான கீழே நாட்டு சுவடிகள் நூலகத்தை பத்தி. சும்மா யோசிச்சு பாருங்க, பல 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அறிவு புதையல் இன்னைக்கும் உங்க பத்திரமா இருக்கு. அது மட்டும் இல்ல, தமிழ் ஆராய்ச்சிக்குனே பிரத்யேகமா சில நூலகங்கள் சென்னையில இருக்கு. உலக தமிழ் ஆராய்ச்சி நூலகம், ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகம், மறைமலையடிகள் நூலகம்னு. இது எல்லாமே தமிழ் மொழிக்கும் இலக்கியத்துக்கும் இருக்கிற முக்கியத்துவத்தை காட்டுது. சரி, இதுவரைக்கும் அறிவோட ஓட்டத்தை பத்தி பார்த்தோம். இப்போ சென்னையோட இன்னொரு ஆன்மாவான நீரோட்டத்தை பத்தி பார்க்கலாம். அதாவது இந்த நகரத்தோட நிலப்பரப்பையே வடிவமைச்ச இயற்கையான நீரோட்டம். நம்ம பகுதிக்கு உயிர் கொடுக்கறதே 4 முக்கியமான ஆறுகள் தாங்க. கொட்டளையாறு, கூவம், அடையாறு, அப்புறம் பாலாறு. ஆனா கதை இதோட முடியல. இந்த ஆறுகளோட சேர்றதுக்கு 18 பெரிய ஓடைகள் வேற இருக்கு. இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, 540க்கும் அதிகமான சின்ன சின்ன ஓடைகள் இருக்கு. யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய ஒரு நெட்வொர்க். இந்த மொத்த சிஸ்டமும் எப்படி ஒன்னா வேலை செய்யுதுன்னு பாருங்க. வடக்குல கொட்டளையாறு, மத்தியில கூவம், தெற்குல அடையாறு. இதோட பக்கிங்காம் கால்வாய், விருகம்பாக்கம் கால்வாய், ஓட்டேரி நல்லானும் பெரிய ஓடைகள், அப்புறம் அந்த 540க்கும் மேல சின்ன ஓடைகள் எல்லாம் ஒன்னோட ஒன்னு பிணைஞ்சு இந்த பகுதிக்கு உயிர் கொடுக்குது. சரி, இப்போ நாம கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. நாம பார்த்த இந்த 2 விஷயங்களையும், அதாவது அறிவையும் நீரையும் ஒன்னா இணைச்சு பார்க்கலாம். சென்னையோட 2 உயிர் நாடிகள்னு இதை சொல்லலாம். ஒரு பக்கம் அறிவோட ஓட்டம், இது நம்ம வரலாறு, கலாச்சாரத்தை சுமந்துக்கிட்டு நம்ம நகரத்தோட மனசையும் ஆன்மாவையும் வளர்க்குது. இன்னொரு பக்கம் நீரோட ஓட்டம், இது ஆறுகள், ஓடைகள் வழியா ஓடி இந்த நிலத்துக்கும் இங்க வாழ்ற உயிர்களுக்கும் ஆதாரமா இருக்கு. ஒன்னு மனசுக்கு, இன்னொன்னு உடம்புக்கு. அப்போ இந்த 2 ஓட்டங்களும் ஒன்னா சேரும்போதுதான் சென்னையோட தனித்துவமான ஒரு ரெசிலியன்டான ஆன்மா உருவாகுது. அறிவு மேல இருக்கிற மரியாதையும் இயற்கையோட இருக்கிற இந்த பிணைப்பும் தான் நம்ம சென்னையோட உண்மையான அடையாளம். கடைசியா ஒரே ஒரு கேள்வி. அறிவையும் இயற்கையையும் ஒன்னாவே போற்றுகிற சென்னையோட இந்த பாரம்பரியம் எதிர்காலத்திலையும் இப்படியே செழிப்பா இருக்குமா? இந்த இரட்டை பாரம்பரியத்தை நம்ம எப்படி பாதுகாக்க போறோம்? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.